கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக இருந்து புறம்பான மனிதன் அழிக்கப்படும் சூழலில் சக சகோதரனை தாங்கும் நல் நடத்தை என்கிற தலைப்பின் கீழாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இந்த தலைப்பை புரிந்து கொண்டாலே இந்த செய்தி என்ன சொல்ல வருகிறது என்கிற காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். நான் ஏற்கனவே ஆராதனை நேரத்தில் பாடல் நேரத்தில் உங்களிடத்தில் எப்படி சொன்னேன், ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில வருகிற பாடுகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது நிமித்தம், தேவ சித்தம் செய்கிறது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில வருகிற பாடுகளுக்கு மத்தியில உள்ளான மனிதன், ஆத்தும மனிதன் அவன் பலப்படுத்தப்படுகிறான். அவனுடைய சரீர காரியங்கள், மாம்சத்துக்கு அடுத்த காரியங்கள் நாளுக்கு நாள் அது அழிந்து கொண்டே இருக்கிறது. சரீரம் அது உள்ளான மனிதனுக்கு விரோதமாக போராடுகிறது. அப்படி போராடுகிற போராட்டத்தில் நாம் சந்திக்கிற பாடுகளுக்கு மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மாம்சத்தின் மேலே ஜெயத்தை தருகிறார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில தொடர்ந்து நடக்கிற ஒரு காரியம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்களிலே இப்படிப்பட்ட போதனைகளை நாம் கேட்பதில்லை. பொதுவாக ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே பிசாச சொல்லிடுவோம், அல்லது ஏதாவது பில்லி சூனியம் வச்சிருக்கிறாங்க, அல்லது மந்திரவாதம் சொல்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவோம், அல்லது சத்துடைய காரியங்களுக்கு மேலே நாம் போட்டுவிட்டு அதனுடைய பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன என்பதை நாம் அறிய முடியாமலேயே சில நேரங்களிலே வாழ்ந்து விடுகிறோம். இந்த கால நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. நாம் வாசித்த அந்த வேத பகுதியிலும் கூட அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் சொல்கிறான், நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். யாரை பிரசங்கிக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்று நாங்கள் என்ன செய்கிறோம்? பிரசங்கிக்கிறோம். அப்படி பிரசங்கிக்கிறதுனால எங்க வாழ்க்கையில நெருக்கம் வருது, எங்க வாழ்க்கையில கலக்கம் வருகிறது, துன்பம் வருகிறது, நாங்கள் தள்ளப்படுகிறோம். எங்கள் வாழ்க்கையில நாங்கள் பலவிதமான கடின சூழல்களை அனுபவிக்கிறோம். எப்பொழுதும் எங்கள் மாம்ச சரீரத்திலே நாங்கள் மரணத்தை சுமந்து கொண்டே திரிகிறோம் அப்படிலாம் சொல்ற. அப்படிலாம் சொல்லிட்டு, ஆனா அந்த பாடுகள் எதற்காக அப்படின்னு சொல்லும் போது 15ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படி இருக்குன்னா, ரெண்டு பர்பஸ் சொல்லியிருக்கு. ஒன்னு, கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நாங்கள் அனுபவிக்கிற பாடுகள் ஒன்று தேவனுடைய நாமத்துக்கு மகிமையா இருக்கிறது, இன்னொன்று சுவிசேஷத்தை கேட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. அதனால 16ஆம் வசனத்தில் எப்படி இருக்குது, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எதனால சோர்ந்து போகிறதில்லை? நான் சந்திக்கிற பாடுகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று நான் பிரசங்கிக்கிறதுனாலே எனக்கு வருகிற பாடுகள், எனக்கு வருகிற உபத்திரவங்கள், அந்த உபத்திரவங்களுக்கு மத்தியில இரண்டு காரியங்கள் நடக்கிறது. ஒன்று, தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது, இன்னொன்று சுவிசேஷத்தை கேட்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆகவே நான் என்ன செய்கிறது இல்லை, சோர்ந்து போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது ஒரு காரியத்தை சொல்றாரு, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அப்போ இந்த வேத வசனங்களை நம்ம அறிந்திருந்தாலும் இதை நம்முடைய மனதிலே கொண்டவர்களாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கவனியுங்கள். கடந்த வாரத்திலே சவுல் ரட்சிக்கப்பட்ட உடனே அவன் தமஸ்குவினுடைய ஜெப ஆலயங்களிலே போய் இயேசுவை கிறிஸ்து என்று என்ன செய்தான்? பிரசங்கித்தான்.
அதை தொடர்ந்து அவன் 3 வருட காலம் அரேபிய பாலைவனத்திலே போயிருந்தான். அவன் திரும்பி வருகிறான். அவன் திரும்பி வந்த பின்பு அவன் எருசலேமுக்கு வருகிறான். எருசலேமுக்கு வரும்போது எருசலேமிலே சீஷர்கள் அவனை நம்பவில்லை, அவனை சேர்த்துக் கொள்ளவில்லை. இவனை குறித்து ஒரு பயத்தில் அவங்க இருக்கிறாங்க. அப்படிதான் 26வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இவனை குறித்து எப்படி இருக்கிறாங்க? பயத்தில் இருக்கிறாங்க. கவனிங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல அனனியா சப்ராள் என்கிறவருடைய மரணம் நேரிட்ட போது அப்பொழுதும் திருச்சபைக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. அங்க இப்படி வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல மற்றவர்கள் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். அங்கேயும் ஒரு பயம் நிறைந்த ஒரு சூழல் இருந்துச்சு. அதே மாதிரியான ஒரு சூழல் இங்கே 9ஆம் அதிகாரத்திலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா எங்க இருக்கிறது ஒரு வித்தியாசமான சூழல். என்ன? 3 வருஷத்துக்கு முன்னால ஒரு மனிதன் சபையை துன்பப்படுத்துகிறவனாக இருந்தான். எத்தனை வருஷத்துக்கு முன்னால? 3 வருஷத்துக்கு முன்னால. 3 வருஷத்துக்கு முன்னால துன்பப்படுத்தின அந்த சவுலை நினைத்து இப்பொழுதும் அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? பயந்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த மனிதன் எந்த அளவுக்கு சபையை கொடூரமாக நடத்தி இருக்க வேண்டும்? எத்தனை வருஷத்துக்கு பிறகு மாறல இவங்களுக்கு பயம்? 3 வருஷத்துக்கு. அவனை சேர்த்துக்கொள்ள முடியல. அவன் ஏதோ நம்மகிட்ட மாய்மானம் பண்றான். சீஷர்களை போல நடித்து உள்ளே வந்து ஒருவேளை நம்மளெல்லாம் கொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி எருசலேமில் இருக்கிற தேவ சபை என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. கவனி, விசுவாசிகள் எல்லாரும் அவனை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளா இருந்தா அந்த சூழலை என்ன பண்ணிருப்போம்? 3 வருஷம் பாலைவனத்தில் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு அவன் சொல்றான், பின்னாட்கள்ல ஆண்டவரின் இடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை உங்களிடத்திலே நான் தருகிறேன் சொல்றான். என்னெல்லாம் ஒப்புவித்தாராம்? சுவிசேஷத்தை இடத்தில் ஒப்புவித்திருக்கிறார். ஆரோக்கியமான ஒரு உபதேசத்தை இடத்தில் ஒப்புவித்திருக்கிறார். அடுத்தது கர்த்தருடைய பந்தி எப்படி பங்கு பெற வேண்டும் என்பதை குறித்து புறவினத்தாருக்கு இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனிடத்தில் ஒப்புவித்திருக்கிறார். அவ்வளவு ஒரு விசேஷித்த மனுஷனாய் இருக்கிறான். அப்படி தேவனுடைய கிருபைகளினால் அலங்கரிக்கப்பட்டு எருசலேமுக்கு வருகிறான். ஒருவேளை என்னுடைய மனநிலைமையை போல அவனுடைய மனநிலைமை இருந்திருக்கும். ஆனா எருசலேம்ல வந்த உடனே நல்ல ஒரு வரவேற்பு இருக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சிருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் எப்படியும் நான் போறதுக்கு முன்னால ஏற்கனவே நான் தமஸ்கு வீதியிலே ஆண்டவர் என்னை சந்தித்த போது உடனடியாக ஆண்டவர் அனனியாவுக்கு ஒரு செய்தியை அனுப்பி என்னை வரவேற்பதற்கு ஒரு மனிதன் வந்திருந்தான் இல்லையா? ஒரு சடுதி வழிதான், ஒரு சடங்கு நடந்த ஒரு காரியமே சபையில என்னை நேசிப்பதற்கான ஒரு சகோதரனை ஆண்டவர் எழுப்பி இருந்தார். இப்போ எத்தனை வருஷமா நான் ஜெபம் பண்ணிட்டு வர்றேன்? 3 வருஷமா ஜெபம் பண்றேன். அப்போ நிச்சயமா ஆண்டவர் என்ன செய்வார்? எனக்காக எருசலேம் சபையை அப்போஸ்தலர்களையே ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார் என்று அவன் எண்ணி கொண்டு வந்திருக்கலாம். ஆனா இங்க ஒருத்தரும் என்ன செய்யல, என்னையா நடந்துச்சு? இப்ப நம்மளா இருந்தா நம்ம இப்போ ஆண்டவர் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் தூக்கி போட்டு போயிருக்கோம். நல்ல கவனிங்க, இப்படிப்பட்ட சூழலில் தான் நாம் என்ன செய்கிறோம் என்பது மிகவும் முக்கியமானது. யோசிச்சு பாருங்க, பேதுரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தெளிவு பெற்ற மனிதன். எந்த இடத்துல என்ன பேசணும் அப்படின்னு தெரிஞ்சு அருமையான பிரசங்கங்களை பண்ணின பேதுருவினால யாரை புரிந்து கொள்ள முடியல? ஆமா, சிலர்கள் நம்ம சொல்றோம்ல, நம்மளை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, நம்மளை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்றோம். பேதுருவினாலேயே புரிந்து கொள்ள முடியலையா? சரி, அன்பாயிருந்த சீஷன்னு தன்னை குறித்து யோவான் எழுதுகிறான். இந்த அன்பாயிருந்த சீஷனுக்கும் யாரை நேசிக்க முடியவில்லை. அவன் எழுதுறதெல்லாம் அன்பு தான். நிருபத்தில் எழுதுனா அன்பு, சுவிசேஷ புத்தகம் எழுதுனா அன்பு. அவன் கற்றுக் கொடுத்த எந்த இடத்திலும் அன்புதான் பேசும் மொழி. ஆனா அந்த மனிதனுக்கும் யாரை நேசிக்க முடியல? சவுலை நேசிக்க முடியல. இன்னொருவன் அந்திரேயா, அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு வந்துருவான். யாரு கையில டிஃபன் பாக்ஸ் இருக்குது, யாரு டிஃபன் பாக்ஸ்ல மீன் இருக்குது, அப்பம் இருக்குது, எல்லாமே தெரியும். அப்படி நல்ல மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிக்கிற ஆளு. அவனுக்கும் சவுல் யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை இல்லையா?
அடுத்தது இயேசு கிறிஸ்துவே சாட்சி சொன்ன ஒரு மனிதன், அல்லது நத்தானியேல், அதிகமான நம்ம கேள்விப்படாத மனிதன். அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுது? கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். கபடமே இல்லாத மனிதனாச்சே. அப்போ இந்த சவுல் எந்த மாதிரியான மனநிலையோட வந்திருக்கிறான்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சிருக்காதா? இப்படி நம்ம ஒவ்வொருத்தரையா எடுத்து பார்த்தா எல்லா ஆவிக்குரிய ஜாம்பவான்களும் இந்த இடத்துல தோற்று போயிட்டாங்க. எல்லா ஜாம்பவான்களும் என்ன செஞ்சிட்டாங்க? தோற்று போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க. இப்போ பேதுரு, யோவான், மற்ற அப்போஸ்தலர்கள், நத்தானியேல், இப்படி இவங்களே தோற்று போகும்போது நம்ம ஊர்ல இருக்கிற பாவம், நம்மளை சுத்தில இருக்கிற ஆட்கள் நம்மளை புரிஞ்சுக்கலன்னா நம்ம வருத்தப்பட்டு என்ன புரிஞ்சுக்க? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு தான் சொல்றாங்க. யாராலேயே சவுலை புரிந்து கொள்ள முடியல. பெரிய ஜாம்பவான்களாலே, நல்ல வெளிப்பாடு பெற்றவங்களாலே, தேவனை தரிசிக்கிறவங்களாலே இந்த சவுலை புரிந்து கொள்ள முடியல. 3 வருடம் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்துட்டு வந்திருக்கிறான். கொஞ்சம் அவங்கிட்ட பேசி இருந்தா, அவன் இருதயத்தை திறந்திருந்தா, அவனுக்குள்ள கிறிஸ்து வாசமாய் இருக்கிறதை அவர்கள் அறிந்திருப்பார்கள். ரட்சிக்கப்பட்ட உடனேயே ஜெப ஆலயத்துக்குள்ள தேவனை குறித்து பிரசங்கிக்க ஆரம்பித்திருந்த அந்த மனிதன் 3 வருஷத்துக்கு பிறகும் இப்ப இவன் எதைதான் பேசிட்டு இருக்கான்? சில நேரத்தில் பாருங்களேன், கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுகிற சீஷர்களுக்கு நாம் செய்கிற நன்மைகள் எதுவும் ஞாபகத்துக்கு வராது. ஏதாவது ஒரு தீமை இருந்துச்சுன்னா அதேதான் வாழ்நாள் முழுக்க பேசிக்கிட்டே இருப்பான். அப்படிதானே? நான் சொல்றவங்களுக்கு புரியுதா? எதுதான் ஞாபகத்துக்கு வருது? ஐயோ, இவன் சபையை உபத்திரவப்படுத்தினான். அதுக்கு பிறகு என்னெல்லாம் நடந்துச்சு? நீ கொஞ்சம் அப்டேட்டடா இருங்கப்பா. அனனியா எவ்வளவு அப்டேட்டடா இருந்தான். தமஸ்குல இருந்தாலும் அவனுக்கு தேவனோடு இருக்கிற தொடர்பின் அடிப்படையில் இந்த மனிதனை ஏற்றுக்கொண்டானே. நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். அனனியாவுக்கு முடிஞ்சது, பேதுருவால முடியல. அப்போ எல்லாரும் எல்லா நேரத்திலையும் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது நம்மை அங்கீகரிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஒருவேளை அவர்கள் ஆவிக்குரிய விதத்திலே ஜாம்பவான்களாக இருக்கலாம். ஆனாலும் ஒரு தேவ சபைக்குள்ளே நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறியாமல் இருப்பதற்கும் என்ன இருக்கிறது? வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அந்த சவுலுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவன் ஒண்ணுமே சொல்லல. அவன் முறுமுறுக்கவும் இல்லை. ஏன் தான் நான் ஆண்டவரை தரிசிச்சேன்னு சொல்லல, எதுவும் சொல்லல. இப்போ அவனுக்கு என்ன பிரச்சனைனா, ஒண்ணு சகரிப்புல இருக்கிற சங்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க இவனை கொல்றதுக்கும் முயற்சிப்பாங்க. சீசர்கிட்ட போய் பதுங்கிறதுக்கும் என்ன இல்லை, வழி இல்லை. நட்டாற்றில் விட்டார் ஐயா. எங்க இருக்கிறார்? அவரு நட்டாற்றில் இருக்கிறார். என்ன செய்யறதுன்னு தெரியல. நல்ல கவனிங்க. இந்த மாதிரியான தருணங்களில் தான் ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய இறையாண்மையை குறித்த ஒரு உணர்வோடு இருக்க வேண்டும். பின்னாட்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்து சபைக்கு இந்த நிருபத்தை எழுதும் போது அவன் சொல்றான் இல்லையா, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. சவுலே, நீ ஏன் சோர்ந்து போகவில்லை? நீ நம்பி வந்தவர்கள் உன்னை நம்பாமல் இருக்கும் போது, உன்னை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற போது, நீ கைவிடப்பட்ட நிலைமையில இருந்த போது ஏன் நீ சோர்ந்து போகவில்லை என்று கேட்டால் அவன் சொல்கிறான், எனக்கு வருகிற பாடுகள், எனக்கு வருகிற நெருக்கங்கள், எனக்கு வருகிற துன்பங்கள், அது ஒன்று தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்கிறது. ஆகவே நான் சோர்ந்து போக மாட்டேன். இன்னொன்று, எனக்கு உள்ள ஒரு மாற்றம் நடக்குது. இவ்வளவு நாளும் இந்த எருசலேம்ல நான் தான் பெரிய ஆள் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த எருசலேம்ல சனகரின் சங்கத்துல அடுத்த தலைவனாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் கனவு கொண்டிருந்தேன். அதையெல்லாம் கர்த்தர் உடைச்சிருக்கிறார். இப்பொழுது அவர் என்னில் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். நான் சிறுக ஆரம்பிக்கிறேன், அவர் பெருக ஆரம்பித்திருக்கிறார் என்கிற காரியத்தை அவன் உணர்ந்திருந்தபடியினாலே, என்னுடைய பெருமை, என்னுடைய கலாச்சாரம், நான் பெற்ற கல்வி, நான் பெற்ற பாரம்பரியம், என்னுடைய மூதாதையர்கள் மூலமாக எனக்கு கடத்தப்பட்ட காரியங்கள், இது எதுவும் ஒன்றுக்கும் உதவாது என்பதை சவுல் கண்டுகொண்ட காலம் அது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே,
கிறிஸ்துவை பின்பற்றுகிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிலுவை சுமக்கும் போது நீங்கள் சந்திக்கக்கூடிய பாடுகளை குறித்த விஷயத்திலே நீங்கள் என்ன பார்வையுள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? உங்களுக்குள்ளே சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கிறதா? நீங்கள் சொல்ல முடியுமா, என்னுடைய பாடுகள் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக இருக்கிறது, ஆகவே நான் சோர்ந்து போக மாட்டேன். என்ன, இந்த வசனம் ரொம்ப யோசிக்க வைத்தது, என்னை மிகவாக தொட ஆரம்பித்தது. கவனிங்கள், இதை குறித்து பரிசுத்தவான்கள் சிலர் சொல்லுகிற காரியங்கள் இங்கே நான் திரையில உங்களுக்காக போட்டு காமிக்கிறேன். A.W. டோசர் அவர் சொல்றாரு, தேவன் ஒரு மனிதனை ஆழமாக காயப்படுத்துகிற வரைக்கும் அவரால் அந்த மனிதனை பெரிய அளவில் ஆசீர்வதிக்க முடியுமா என்பது சந்தேகமே. இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் எங்களுடைய ஊழியத்தை தாங்குங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. நீங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக இருக்க வேண்டுமானால், ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம்னா என்ன? நீங்கள் சந்திக்க போகிற மனிதர்களுடைய காயங்களை நீங்கள் கட்டுகிற ஒரு நபராக இருக்க வேண்டுமானால் நீங்களும் காயப்படுத்தப்பட்டு காயங்கள் குணமாக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். மற்றவருடைய உபத்திரவங்களில் அவர்களுக்கு நீங்கள் ஆறுதல் செய்வதற்கு, திராணி உள்ளவர்களாக மாறுவதற்கு நீங்களும் காயம் அடையப்பட்டு, அது காயம் உண்டாக்கப்பட்டு, அந்த காயம் கிறிஸ்துவினாலேயே கட்டப்பட்டு, அப்படித்தான் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அதைத்தான் இங்கே A.W. டோசர் சொல்றார். இன்னொருத்தர் என்ன சொல்றார் பாருங்க, தேவன் ஒரு சாத்தியமற்ற பணியை செய்ய விரும்புகிற போது அவர் ஒரு சாத்தியமற்ற மனிதனை எடுத்து என்ன செய்றார்? நசுக்குகிறார். ஐயா, எனக்குள்ளே இருக்கிற வெளிச்சம், எனக்குள்ளே இருக்கிற சுவிசேஷத்தினுடைய அனல் ஜனங்களுக்கு வருவதற்கு நான் சில நேரங்களில் நசுக்கப்படுகிறேன். எனக்குள்ளே இருக்கிற தேவனுடைய கிருபை, எனக்குள்ளே இருக்கிற தேவனுடைய வார்த்தை வெளியே வருவதற்கு சில நேரங்களில் நான் நசுக்கப்படுகிறேன். நான் நசுக்கப்படுகிறேன் என்பதினாலே ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று அர்த்தம் அல்ல. இந்த புரிதல் இருந்தால் நாமும் சொல்ல முடியும், ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஜான் கர்னல் அவர் என்ன சொல்றார் பாருங்க, பவுல் சுயத்திற்கு மறிக்க வேண்டும் என்பதை அவர் இன்னமும் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. அரபி பாலைவனத்திலே 3 வருடம் கற்று வந்து விட்டான். இனி என்ன இருக்கிறது? நான் ஏற்கனவே எல்லாவற்றிலும் தேறினவன், ஒரு வேத பாரகன், பரிசேயன். இப்பொழுது 3 வருடம் இந்த ஆரோக்கியமான சுவிசேஷத்தையும் உபதேசத்தையும் நான் கற்று வந்து விட்டேன். இனி நான் கற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்கிறது? ஆண்டவர் எருசலேமிலே நடுத்தெருவில் விட்டுச்சு, இன்னமும் நீ கற்றுக்கொள்வதற்கு இருக்கிறது சவுல் என்று கற்றுக் கொடுக்கிறார். பவுல் சுயத்திற்கு மறிக்க வேண்டும் என்பதை அவன் இன்னமும் கற்றுக்கொள்ள வேண்டியது இருந்தது. அவனுடைய கடந்த காலத்தின் லட்சியங்கள், அவனுக்குள்ளே இருந்த மாம்ச அந்த பெருமைகள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட வேண்டியதாக இருந்தது. அவனுக்குள்ளே இருந்த சுய திருப்தி அது சாகடிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. ஏன் ஒரு தேவனுடைய பிள்ளை கைவிடப்பட்ட நிலைமையிலே இருக்கிறான்? ஆண்டவர் நேசிக்கிறேன் என்று சொல்கிறாரே, நேசித்ததினால் தன்னை தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பினார். ஏன் நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்கள், ஏன் நம்முடைய வாழ்க்கையில கைவிடப்பட்ட சூழல்கள்? நாம் இன்னமும் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. நாம் இன்னமும் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமா? ஒருவேளை வேதத்தின் அறிவை உடையவர்களாக இருக்கலாம், ஆனால் இந்த பாடுகளும் உபத்திரவமும் துன்பமும் நீங்கள் உள்ளான ஆத்தும மனிதனில் பெருகிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றும் உங்களுடைய சுயம் செத்துக் கொண்டிருக்கிறது என்றும் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. வாட்ச்மேன் நீ இதை குறித்து என்ன சொல்றார் பாருங்க. சீக்கிரமாகவோ தாமதமாகவோ ஒரு தேவனின் வேலையாள் தன் வேலைக்கு தானே மாபெரும் தடை என்று கண்டுபிடிக்கிறான். சீக்கிரமாகவோ தாமதமாகவோ தன் புறம்பான மனிதன் தன் உள்ளான மனிதனுக்கு பொருத்தமாக இல்லை என காண்கிறான். இவர் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றார். பவுலுடைய மனநிலைமையை பிரதிபலிக்கிறார். என்ன? ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்களை நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு
அதற்கு உரிய பலன் சத்துவம் எனக்கு இல்லை. உள்ளே தேவனுக்காக செயல்பட வேண்டும் என்கிற எண்ணம். ஆனால் நான் சந்திக்கிற நெருக்கங்களும் நான் சந்திக்கிற போராட்டங்களும் என்னை பலவீனப்படுத்துகிறது. நான் சந்திக்கிற பாவ சூழல்கள் என்னை சோர்வுறப்படுகிறது, என்னை தடுமாறப்படுகிறது. இந்த ஆத்தும மனிதனும் சரீர மனிதனும் இது பொருத்தமாக இல்லை, என்னையா வாழ்க்கை அப்படின்னு நான் நொந்து கொள்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் இன்னை உன்னை குணமாக்குவதற்கு விரும்புகிறார், உன்னை காயம் கட்ட விரும்புகிறார், உன்னை தூக்கி எடுக்க விரும்புகிறார். இன்னமும் நீ தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவனாக மாற முடியும் என்பதை தேவனுடைய ஆவியானவர் உன்னுடைய வாழ்க்கையில தெளிவாக நடப்பிக்க விரும்புகிறார். ஏன்னா ஒரு பக்கத்துல கர்த்தரை அறிகிற அறிவு எனக்குள்ளே இருக்கிறது, தேவனுடைய பொறுப்பை நான் உணர்ந்திருக்கிறேன், தேவனுக்காக செயல்படுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இன்னொரு புறத்திலே என்னுடைய மாமிசம் என்னை வேறொரு திசைக்கு இழுக்கிறது. இப்பொழுது நான் எங்கே செல்லட்டும் என்கிற ஒரு பெரிய கேள்வி அநேகருக்கு முன்பதாக இருக்கிறது. இது உன்னுடைய கேள்வி மாத்திரமல்ல, இது உங்களுடைய கேள்வி மாத்திரமல்ல, எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. அதைத்தான் வாட்ச்மேன் நீங்கள் சொல்கிறார், சீக்கிரமாகவோ தாமதமாகவோ தன்னுடைய புறமான மனிதன் உள்ளான ஆத்தும மனிதனுக்கு பொருத்தமாக இல்லை என்பதை அவன் உணர்கிறான். அதைத்தான் ரோமர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களிலே இந்த சவுல் பின்னாட்களிலே எழுதுகிறான். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். ஆமா, என்னுடைய உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு நான் விரும்புகிறேன். தேவனுக்கு பிரியமானவைகளை செய்ய விரும்புகிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்கிறது. ஆமா, உள்ளான ஆத்தும மனிதனில் தேவனுக்காக செயல்பட வாஞ்சிக்கிறேன், தேவனுக்காக செயல்படுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆனால் நான் சந்திக்கிற பாவ சூழல்கள், நான் சந்திக்கிற துன்பங்கள், நான் சந்திக்கிற நெருக்கங்கள் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு எழுத முடியாதபடிக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. எனக்குள்ளே இரண்டும் பொருத்தமாக இல்லை. ரெண்டும் எப்படி இல்ல? பொருத்தமாக இல்லை. ரெண்டும் போராடிட்டே இருக்குது. ஆவி சரீரத்துக்கு விரோதமாக, சரீரம் ஆவிக்கு விரோதமாக அது போராடி கொண்டே இருக்கிறது. இந்த போராட்டத்துல என்னை சோர்வுறப்படுகிற காரியங்களுக்கு தான் நான் இடம் கொடுக்கிறேன். நான் என்னுடைய மாமிசம் தான் என்ன ஜெயம் எடுத்துறது. ஐயா, இதுலதான் நம்ம கவனிக்கணும். சவுல் எங்கே ஜெயித்தான் என்று கேட்டால், அவன் நிர்கதியாய் இந்த எருசலேம் சபையால் கைவிடப்பட்ட சூழலில் இருந்தபோது, மற்றவர்கள் இவனை நம்பாமல் இருந்தபோது, ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருந்தபோது, இவனுக்குள்ள எந்த தடுமாற்றமும் வரல. ஏன் வரல? அவன் தேவனை சந்தித்தது உண்மை, அவனுடைய வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்தது உண்மை, தேவனுடைய தரிசனத்தின் அடிப்படையிலே தேவ நோக்கங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது உண்மை. அது எதுவும் பொய் அல்ல, அது எல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்ததுனால சூழலை பார்த்துட்டு அவன் ஒரு நாள் தடுமாறவே இல்லை. நமக்கு இந்த தெரியுமா பிரச்சனை? நம்ம சூழலை பார்த்த உடனே அதுக்கு முன்னால ஆண்டவர் கற்றுத்தந்த அத்தனை காரியங்களையும் நாம் மறந்து விடுகிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உடனடியாக ஆண்டவர் எதையாயிலும் எனக்கு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுவும் பாருங்க, அது நம்ம மட்டும் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அப்படித்தான் இருந்துச்சு. அவங்க வந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே செங்கடல் உடனடியாக வழிவிட்டு இருக்க வேண்டும், அதைத்தான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் செங்கடல் வழிவிடவில்லை. செங்கடலுக்கு முன்பதாக தேங்கி நிற்கிறார்கள். பின்னால் பார்வோனுடைய செயலை கலங்குகிறார்கள், முறுமுறுக்கிறார்கள். ஐயோ, இதற்காகவா நாங்கள் விடுவிக்கப்பட்டோம்? ஆனால் திடீரென்று ஒரு பொழுதிலே அங்கே செங்கடல் வழி திறக்கிறது. இவர்கள் எதிர்பார்த்த மாதிரி அல்ல, ஆண்டவர் தன்னுடைய இறையாண்மையின்படி அங்கே வழியை திறக்கிறார். வழியிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள், கர்த்தரை பாடுகிறார்கள், கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். வனாந்திரத்திலே போகும்போது திரும்ப அடுத்த கட்ட தேவை தண்ணீர்.
இவர்களை பொறுத்த வரைக்கும் தண்ணீருக்கு உடனடியாக கர்த்தர் செவி கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அங்கேயும் தாமதம். கிடைத்த தண்ணீரும் அங்கே ருசியா இல்லை, கசப்பா இருக்கிறது. திரும்பவும் சோர்ந்து போகிறார்கள். இவர்கள் அடுத்த கட்டத்துக்கு பிரயாணப்படும் போது அவர்கள் ஆகாரத்தை எதிர்பார்க்கிறார்கள். இவர்கள் எதிர்பார்க்கிறது போல நல்ல ஆகாரம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. வானத்தின் மன்னா இவர்களுக்கு ருசியா இல்லை, இவர்கள் எதிர்பார்ப்பது போல இல்லை. எல்லாம் உடனடியாக நடக்க வேண்டும் என்று அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்த்தார்கள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலையும் அதுதான் நாம் பார்க்கிறோம். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாச்சியா, என்ன ஆண்டவர் ஒண்ணு செய்ய காணாம, நான் கர்த்தருக்கு செயல்படுவதற்கு தானே அர்ப்பணித்திருக்கிறேன், தேவனுக்காகத்தான் என்னை தாரை வார்த்திருக்கிறேன். ஏன் என்னுடைய வாழ்க்கையில உடனடியாக இல்லை என்பதனால் தேவன் செயலற்றவராய் போய்விட்டார் என்று அர்த்தம் அல்ல. நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நீ கைவிடப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ மனமுடிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உடனடியாக இல்லை என்பது உண்மைதான். ஆனால் அவர் உன்னை கைவிடவில்லை என்பதை மறந்து விடாது. அவர் என்ன செய்தார்? உன் வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறார். என்ன கிரியை செய்தார்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய இருதயத்துக்குள்ள இருந்த எகிப்தை எடுத்துவிட்டு கர்த்தரை பற்றும் விசுவாசத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே செங்கடல் முன்பதாக இருந்தது, ஆகவே கசந்தமாக, ஆகவே மன்னா. தேவன் எதிர்பார்த்த காரியங்கள் என்ன? அவருடைய இருதயத்திலே தேவனை பற்றும் விசுவாசம் வர வேண்டும் என்று. ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் உடனடியாக அற்புதம் செய்துவிட வேண்டும் என்று. இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலேயும் கூட நான் தேவனை நேசிக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் உடனடியாக மாற்றங்கள் இல்லை என்று சொல்லி நீ கேட்கலாம். தேவன் உன் வாழ்விலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். என்ன கிரியை செய்து கொண்டிருக்கிறார்? உன்னுடைய கலாச்சாரம், உன்னுடைய பெருமை, நீ எதையெல்லாம் மேன்மை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதையெல்லாம் உடைத்துக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய மாமிச சரீரமும் உன்னுடைய உள்ளான மனிதனும் பொருத்தமாக இல்லை. அதை பார்க்கிற தெய்வம் உன்னை திரும்பவும் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே தான் உன்னுடைய வாழ்க்கையில் தாமதமாகிறதே தவிர வேறு எந்த காரியங்களும் இல்லை. இதை நாம் உணர்ந்து கொள்வோமானால், இதை நான் புரிந்து கொள்வோமானால், ஆனவழியினாலே நான் சோர்ந்து போக மாட்டேன் என்று தைரியமாய் சொல்ல முடியும். 7ஆம் அதிகாரத்தில் பவுல் தெளிவா அங்க புலம்புறான். ஐயோ, நன்மை செய்ய விரும்புகிற இடத்துல தீமை உண்டுங்கிற இன்னொரு பிரமாணத்தையும் பார்க்கிறேனே, ரெண்டும் பொருத்தமாக இல்லையே. அதைத்தான் அங்கே வாட்ச்மேன் நீ சொன்ன. சீக்கிரமாகவோ தாமதமாகவோ ஒரு மனிதன் கண்டுபிடித்து விடுகிறான். தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்களுக்கும் என்னுடைய செயல்பாடுகளுக்கும் சம்பந்தமே இல்லை. ஐயா கவனிங்கள், இதை உணர்ந்து கொண்டாய் அல்லவா? நிச்சயமாக கர்த்தருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இது உனக்கு தெரிகிறது அல்லவா? தாமதமாக அல்லது சீக்கிரமாக எப்படியோ வாழ்க்கையில ஒன்று புரிந்து விட்டது. தேவன் எனக்குள்ளே தருகிற வாஞ்சைக்கும் என்னுடைய சரீரத்தின் செயல்பாடுகளுக்கும் சம்மதமே இல்லாம இருக்குது. நான் அன்பிட் என்று சொல்ற பத்தியா? இல்லப்பா, நீ அன்பிட் அல்ல. உன்னை பொருத்தமாக வணைகிற தேவனுடைய கரங்களில் நீ இருக்கிற வரைக்கும் ஒருபோதும் கெட்டு போவதில்லை, ஒருபோதும் கெட்டு போவதில்லை. எப்படி ஒரு குயவனுடைய கையில் இருக்கிற களிமண் அந்த எஜமான் அந்த குயவன் விரும்புகிற விதத்திலே அந்த பாத்திரத்தை திருத்தமாய் அவன் வணைகிறானோ, அப்படி போல நீ தேவனுடைய கரத்தில் இருக்கிறாய். நீ அலங்காரம் பண்ண முடியாவாய். சத்துரு ஒருபோதும் உன்னை சேதப்படுத்த முடியாது. ஆனால் இந்த புரிந்து கொள்ளுதல் இருக்க வேண்டும். இந்த புரிந்து கொள்ளுதல் இருந்தால் நீ நடுத்தெருவில் கைவிடப்பட்டவனை போல ஒருவரும் உன்னை நம்பாமல், ஒருவரும் உன்னை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும், என் பரலோகத்தின் தேவன் என்னை நம்பி இருக்கிறார், என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தில் என்னை ஏற்படுத்தினபடினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்வாய். அதுதானே சவுல் சொன்னான். அப்போஸ்தலர்கள் நம்பவில்லை, விசுவாச ஜாம்பவான்கள் நம்பவில்லை, கர்த்தர் நம்பினார். பலவீனன் என்று சொல்கிற உன்னை கர்த்தர் நம்புகிறார். உனக்குள்ளே போராடுகிற போராட்டத்தை தேவன் பார்க்கிறார், அதை அறிந்திருக்கிறார். அவர் உன்னை நம்புகிறார். அவர் உன்னை நம்புகிற வரைக்கும் ஒரு சேதம் உன்னுடைய வாழ்விலே வரப்போகிறது. அப்போ
இங்க பவுலை பொறுத்த வரைக்கும் இந்த புரிந்து கொள்ளுதல் அவனுக்கு உடனடியாக வந்ததா அல்லது தாமதப்பட்டு வந்ததா எனக்கு தெரியாது. ஆனா அவன் புரிந்து கொண்டிருந்தான். அவனுக்கு புரிஞ்சிச்சு, நான் சில நேரங்களில் நெருக்கடியாய் விடப்படுகிறேன், சில நேரங்களில் என்னை ஏற்றுக்கொள்வார் இல்லை, சில நேரங்களில் அவமரியாதை செய்யப்படுகிறேன், சில நேரங்களில் என் மூலமாய் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட சபையே என்னை காயப்படுத்துகிறது, என்னை ஏற்றுக்கொள்வதில்லை. இது எதுவும் அவனுடைய வாழ்க்கையில சேதாரத்தை கொண்டு வரவே இல்லை. இது முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். ஏன் புறம்பான மனிதன் நம்மில் அழிக்கப்படுகிறான்? எதனால் இது நேரிடுகிறது? புறம்பான மனிதன். ஆமா, ரெண்டும் பொருத்தமா இல்ல. இப்போ என்னுடைய ஆத்தும மனிதனுக்கு ஏற்றார் போல என்னுடைய சரீர மனிதனை ஆண்டவர் உடைத்து உருவாக்கி கொண்டிருக்கிறார். இங்கே புறம்பான மனிதன் அழிக்கப்படுகிறான். இதை நாம் புரிந்து கொண்டோமானால் மிகவும் நல்லது. இதை புரிந்து கொண்டால் நமக்கு நல்லது. என்ன புரிந்து கொள்ளுதல்? அந்த துன்பத்தின் நோக்கத்தை தான் அவன் பட்டியலிட்டு எழுதுகிறான். இப்பொழுது அந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். வாசிக்க வேண்டாம். 15ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியில தேவனுடைய மகிமைக்காக. ஐயா, துன்பத்தின் நோக்கம் என்ன? ஒன்று தேவனுடைய மகிமைக்காக. அதே வசனத்தினுடைய பின்பகுதியில ஜனங்களின் நன்மைக்காக. நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவனால் பொறுப்பை பெற்றவன், சந்திக்கிற பிரச்சனைக்கு பின்பதாக, துன்பங்களுக்கு பின்பதாக இரண்டாவது மிக முக்கியமான காரணம் இருக்கிறது. தேவன் எந்த ஜனத்திற்காக உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ, எந்த ஜனக்கூட்டத்தண்டைக்கு உன்னை நடத்தப் போகிறாரோ, அந்த ஜனக்கூட்டத்தாருக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு நீ பாடுகளையும் நெருக்கங்களையும் சந்திக்கிறாய். யாருக்காக? இதை அவர்கள் அறியலாம், அறியாமல் போகலாம். கொரிந்து பட்டணத்தின் சபையாரின் நன்மைக்காக இவன் பாடுகளை அனுபவித்தான். ஆனால் கொரிந்து பட்டணத்தின் சபையார் இருந்ததா? அப்படின்னா எல்லா காலத்திலேயும் எந்த மனிதர்களுக்காக நீ நெருக்கத்தை அனுபவிக்கிறாயோ அந்த மனிதர்களும் உன்னை ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். எந்த மனிதனை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திற்கு மனிதனாக இயேசு கிறிஸ்து வந்தாரோ, அவர் ராஜாவாக வந்தார், அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தீர்க்கதரிசியாக வந்தார், ஏற்றுக்கொள்ளவில்லை. மேசியாவாக வந்தார், அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த ஜனத்திற்காக அவர் பாடுகளை அனுபவித்தாரோ அந்த ஜனமே அவரை நிராகரித்தது. ஐயா, இயேசு சொன்னார், எனக்கு நேரிட்டதை உங்களுக்கு நேரிடும். அவருக்கு என்ன நடந்துச்சோ அதெல்லாம் நமக்கு நடக்கும். அவரையும் ஏற்றுக்கொள்ளலையே. எந்த ஜனத்திற்காக அவர் மனிதனாக வந்தாரோ அந்த மனுக்குலம் இன்றைக்கு வரைக்கும் ஏற்றுக்கொள்வதில்லையே. இன்னைக்கு வரைக்கும் என்ன பிரச்சனை? இயேசுவை போய் சுவிசேஷம் சொன்னா உடனே கேட்கிறான், நீ யாரும் எனக்கு சொல்றதுன்னு கேட்கிறான். நாங்க எவ்வளவு பெரிய சாமி எல்லாம் வச்சிருக்கிறோமா தெரியுமா? நாம என்ன சொல்ல வேண்டிய, நீ வச்சிருக்கிற சாமி எல்லாம் ஆசாமிப்பா, நாங்க உண்மையான தெய்வத்தை சொல்ல வந்திருக்கிறோம், நான் ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லை. ஐயா, ஜனங்களின் நன்மைக்காக சில நேரங்களில் தேவனுடைய பரிசுத்தவான்கள், சில நேரங்களில் அல்ல, அநேக நேரங்களில் பாடுகளை சந்திக்கிறார்கள். மூணாவது மிக முக்கியமான காரணம், அதைத்தான் தலைப்பில் வைத்திருக்கிறேன், புறம்பான மனிதன் அழிக்கப்படுவதற்காக. எதற்காக? அதுதான் ஊழியத்தினுடைய நிலைத்தன்மை. அதுதான் ஒரு மனுஷனுடைய போக்கஸ மாத்துது. அது சொல்ற அந்த மனிதன் தான் 17-18 வசனத்தில் சொல்றான், காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதை சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகுந்த மிகவும் அதிகமான கனமகிமையை உண்டாக்குகிறது. இப்பொழுது பாடுகளை குறித்த புரிந்து கொள்ளுதல் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை அவனுடைய பார்வையை நித்திய கனமகிமைக்கு நேரே வைத்திருக்கிறான். எங்க வச்சிருக்கிறான்? ஜனங்களுடைய அங்கீகாரத்தை பார்த்து அவன் சோர்ந்து போகவில்லை. ஜனங்கள் தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனால் அவன் மனமறிந்து போகவில்லை. அவருடைய கவனங்கள் எல்லாம் ஒரு நாளிலே அந்த அதிகாரத்திலே பாத்தீங்கன்னா அப்படி இருக்கு பாருங்க. 14ஆவது வசனத்துல, கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பதாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்திலிருந்தும் என்னை உயிர்ப்பிப்பார்.
அங்கீகரிப்பார். ஒரு நாளிலே மறுரூபமாக்கப்பட்டவனாக நான் அவருடைய சந்நிதியிலே காணப்படுவேன். இந்த ஒரு பார்வைதான் அவனை தொடர்ந்து செயல்படுவதற்கு தூண்டுகிறது. அல்லேலூயா. அப்போ சவுல் சந்தித்த அந்த நெருக்கடியான சூழல் ஏன் அவனை சோர்வுற பண்ணவில்லை என்கிற ஒரு கேள்வியை கேட்டால் இங்கே வசனத்திலிருந்து நாம் பதிலை பெற்றுக் கொள்கிறோம். எருசலேமிலே மற்றவர்களால் அங்கீகரிக்கப்பட முடியாமல் போன போது, மற்றவர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளாமல் போன போது அவன் சோர்ந்து போகவே இல்லை. அவன் சோர்ந்து போகவே இல்லை. அவனை நம்பாம போனதெல்லாம் யாரு? சாதாரணமான சபை விசுவாச மக்களா? இல்லை, அப்போஸ்தலர்கள். யாரு? அப்போஸ்தலர்கள். நல்ல தெய்வீக வெளிப்பாடுகளை பெற்றவர்கள், நல்ல தேவ தரிசனம் கொண்டவர்கள், தேவ கிருபை வரங்களை பெற்றவர்கள். அவர்களும் நம்மை நம்பாமல் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்றுதான் இந்த வேத பகுதி நமக்கு கற்றுத் தருகிறது. அப்படிப்பட்ட ஜாம்பவான்களே நம்ப முடியாமல் போகும் என்றால் இன்றைக்கு இருக்கிற மனிதர்கள் ஏமாத்திரம். அடுத்தது நாம கவனிக்க வேண்டியது என்ன? இந்த விஷயத்துல என்ன கவனிக்கணும்னா, இதை தவறான நபர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதையும் நான் பாடல்ல இருந்து சொன்னேன். நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் வருவதற்கு ரெண்டு விதத்தில் வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று, கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பாதையிலே நான் பயணித்துக் கொண்டிருக்கிற போது நான் சந்திக்கிற உபத்திரவம். அதைத்தான் இப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை சபைக்குள்ளே இருந்தும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய சித்தத்தை அறியாமல் நீங்கள் உலக பிரகாரமான பாதையிலே பயணித்துக் கொண்டு அங்கே நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு இந்த விசுவார்த்தைகளை என்ன செய்ய முடியாது? விசுவாசிக்க முடியாது. இது உங்களுக்கு பொருந்தாது. இந்த வார்த்தை உங்களுக்கு பொருந்த வேண்டுமானால் நீங்கள் தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுத்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வார்த்தை புரியும். இங்கே சவுலுக்கு இந்த வார்த்தை பொருந்துவதற்கு காரணம், அவன் தேவனுடைய ராஜ்யத்தின் பணியிலே இருக்கிறான், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கான பாதையிலே இருக்கிறான். அங்கே அவன் அனுபவித்த அந்த சூழல் அவனுடைய உள்ளான மனிதனை புதுப்பிக்கிறது, புறம்பான மனிதனை அது அழித்து போடுகிறது. அல்லேலூயா. சரி, இப்போ அடுத்தது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு மனிதன் பாருங்களேன். அங்கே 27ஆம் வசனத்துல டிசிவில இப்படி போட்டிருக்குது, ஆனால் பர்னபா அவனை கூட்டிக் கொண்டு அப்போஸ்தலரிடம் வந்தான். யாரும் ஏற்றுக்கொள்ளலையாமா, ஆனா ஒருத்தன் ஏற்றுக்கொண்டான். அவன் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவன் எங்க கூட்டிட்டு வர்றான்? அப்போஸ்தலத்துல. இப்போ சில நேரத்துல இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்னா, நம்ம அக்செப்ட் பண்ணிருப்போம். நம்ம ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்வது என்பது வேறு. ஆனால் இவன் எங்க கூட்டிட்டு போறான்? அப்போஸ்தலத்துல வந்தான். அங்க இவனுக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத யார் சொல்லிக் கொடுக்கிறா? பர்னபா சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப பர்னபா இவனுடைய ரட்சிப்பினுடைய எல்லா காரியங்களையும் விசாரித்து அறிந்திருக்கிறான். செஞ்சிருக்கிறான், அறிந்து அதைத்தான் அப்போஸ்தலத்தில் போய் என்ன செய்யறான்? சொல்றான். சொன்னதுனால என்ன நடந்துச்சு? 28ஆம் வசனம் நம்ம பைபிள்ல கொஞ்சம் குறைவு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த டிசிபியில் எப்படி போட்டிருக்காங்க? எனவே சவுல் அவர்களுடன் தங்கி. இப்போ பர்னபா அப்போஸ்தலத்துல கொண்டு வந்து விட்ட பிறகு என்ன நடந்துச்சு? அவர்களோட என்ன செய்தான்? தங்கினான். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? நான் சொன்னா கேட்க மாட்டேன், அவன் சொன்னாதான் கேட்பியா? நீ அவனே வச்சு ஊழியம் நம்ம வாட்டில போயிருக்கோம். ஹலோ, புரியுதா? ஆனா அதுக்கு பிறகு என்ன பண்றான்? அதான் சுயம் உடைக்கப்பட்டுச்சின்னு அர்த்தம். அவனுக்குள்ள பெருமை எல்லாம் போயிடுச்சு. நான் யார் தெரியுமா? இதெல்லாம் இல்லை. இப்போ பழைய போல இருந்தா வேற மாதிரி போயிருந்திருக்கும். இப்ப என்ன பண்றான்? அங்கே தங்கி எருசலேமில் சுதந்திரமாய் சுற்றி திரிந்து. அப்படின்னா என்ன? எருசலேம்ல எந்த இடத்துல கைவிடப்பட்டிருந்தானோ, எந்த இடத்துல அவனை நம்பலையோ, அதே பகுதிகளில் அவன் அலைந்து திரிந்து கர்த்தரின் பெயரில் துணிவுடன் பேசினான். அப்போ நிர்கதியா விடப்பட்ட இடத்துல திரும்ப ஊழியம் செஞ்சிருக்கிறான். நம்மளா தான் எத்தனை பேர் செய்வோம்? சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொன்ன நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியுமா தேவை? உடனடியாக ஏதாவது நடந்துடணும்னு
உடனடியா நடக்கலன்னு சொன்னா அப்படியே அற்புதம் நடந்தா கூட நம்மளை பொறுத்த வரைக்கும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம யாரும் இல்ல, ஆயத்தமாக இல்லை. இந்த பர்னபா நாம் மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேரக்டர். எப்படி தமஸ்குவின் வீதிகளிலே சந்திக்கப்பட்ட சவுலை அந்த அவன் அனனியா வந்து சந்தித்தான் அல்லவா, அனனியா வந்து சந்தித்து அவனுக்காக ஜெபம் பண்ணி அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவன் பரிசுத்த ஆவியினால நிறைந்து அவனை திடப்படுத்தினானே, அப்படி போல இந்த பர்னபாவும் நிறைவேற்றின ஊழியம் மிக முக்கியமானது. அதைத்தான் அந்த தலைப்பில் 2வது பகுதியில் வச்சிருக்கிறேன். சக சகோதரனை தாங்கும் நல் நடத்தை. எந்த நேரத்திலேயா தாங்கணும்? நல்லா கவனிங்க. எல்லாம் சாதகமாக இருக்கிற போது, நல்ல சந்தோஷமான சூழல் இருக்கும் போது நம்ம கூட எல்லாரும் இருப்பாங்க. எல்லாரும் இருப்பாங்கன்னா உலக மனுஷன் இருப்பான், ரட்சிக்கப்படாதவன் இருப்பான், துரோகம் பண்றவன் கூட எப்போ இருப்பான். அரசியல்ல பாருங்களேன், ஒரு கட்சி ஜெயிச்சு பதவிக்கு வந்துருச்சுன்னா எல்லாரும் அந்த கட்சி கொடிய காரில் கட்டிக்குவாங்க. ஆனா அதே கட்சி தோற்று போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கட்சிக்காரன் கூட என்ன செய்ய மாட்டான், கட்ட மாட்டான். அப்போ உலக நடப்பு எப்படின்னா, ஒருத்தர் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும் போது எல்லாரும் சொல்லுவாங்க ஏன் தம்பி தான், ஏன் அண்ணன் தான், எது வரைக்கும் நல்லா இருக்கிற வரைக்கும், நீங்க போய் உதவி கேட்காத வரைக்கும் நீங்க எல்லாருக்கும் சொந்தம் தான். உங்களுக்கு ஏதாவது நெருக்கம் வந்து உங்க வாழ்க்கையில என்னைக்காவது தேவை வந்துச்சுன்னா அன்னைக்கு அவனா தூரத்து சொந்தம், ஆனா இப்ப தொடர்புல இல்லை. இருக்கிறீங்களா? இது உலக மனிதர்களுக்கு ஓகே. ஐயா சபைக்குள் இப்ப பர்னபா சொல்லி இருந்திருக்கலாம், பேதுருவே அமைதியா இருக்கலாம், நான் என்ன செய்ய முடியும்? யோவான் அமைதியா இருக்கலாம், நான் என்ன செய்ய முடியும்? மற்ற அப்போஸ்தலர்கள் அமைதியா இருக்கும்போது நான் என்ன செய்ய முடியும்? அவர்களுக்கு கீழே தானே நான் இருக்கிறேன். அப்படி சொல்லல. அப்போ பர்னபா என்கிற மனிதனுக்குள்ள சபையில எதுக்காக வைக்கப்பட்டிருக்கிறான், அவனுடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறது அவனுக்கு தெளிவா தெரிஞ்சிருந்துச்சு. ஒருவேளை ஸ்தேவானை போல ஒரு ஆழமான பிரசங்கத்தை தேவ ஞானத்தோடு இவன் பிரசங்கம் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பர்னபாவுக்குள்ள இருந்த இந்த நல்ல சுபாவம் இன்றைக்கு தேவ சபைக்குள்ள இருக்கிற நமக்கு தேவை, நமக்கு தேவை. ஏன் தெரியுமா இந்த பர்னபாவுக்கு இது புரிஞ்சது? அவனும் அதே பாதையில தான் நடந்து போனான். எல்லாத்தையும் விட்டு அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சுட்டான். அவன் லேவியன், வேதத்தினுடைய பிரமாணங்களை எல்லாம் அறிந்தவன். இன்னும் சொல்றாங்க, அவன் தர்சு பட்டணத்துல இருக்கிற அன்னைக்கு பிரசித்தமா இருந்த ஒரு யூனிவர்சிட்டியில அவன் வேத கல்வியையும் கற்றிருந்தான். அந்த கல்வியை கற்கிற நாட்களிலே சவுலும் அங்கே இருந்தான் என்று சில வரலாற்று குறிப்புகள் சொல்கிறது. நல்லா நான் சொல்றேன், நீங்க இவன் யாரு? பிறப்பிலேயே லேவியன், ஆசாரியன். இவன் தான் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு யூத பிரமாணத்தின்படி ஒரு தகுதி பெற்றவன். அது மட்டும் இல்ல, இவன் என்ன செஞ்சிருக்கிறான்? தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சிருக்கிறான். அடுத்தது, இவன் ஏற்கனவே வேத கல்வியையும் ஒரு உயர்ந்த அளவில் என்ன செஞ்சிருக்கிறான்? படிச்சிருக்கிறான். அப்போ இத்தனையும் இருக்கும் போது இவனுக்கு ஒரு பதவி கொடுத்திருக்க வேண்டாமா? சொல்லுங்க. ஆனா பாருங்க, யாருமே கண்டுக்கவே இல்லை, யாருமே கண்டுக்கவே இல்லை. இவனுக்கு எந்த போஸ்டிங் கொடுக்கல. இன்னும் சொல்ல போனா, இவன் காணிக்கை கொடுக்கிறத பார்த்துட்டு தான் அனனியாவும் சப்புராவும் காணிக்கை கொடுப்பதற்கு தூண்டப்பட்டார்கள். ஆனாலும் எருசலேமில் இருந்த மகான்கள் யாரும் இவனுக்கு எந்த ஊழியத்தையும் செய்யல, ஒதுக்கல. ஆனா இவன் எதுக்குச்சி யோசிக்கவில்லை. இப்படி யோசிச்சு பாருங்களேன். அப்போஸ்தலர்கள் எல்லாம் யாரு? சனகரிப் சங்கத்தார் சொல்றாங்க, இவர்கள் பேதமைகள் என்றும் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் சொல்கிறார்கள். இல்லையா? என்ன இல்ல உங்களுக்கு? இப்ப பர்னபா யாரு? நல்ல படிச்சவன். இப்ப யாருக்கு ஊழியம் இருக்கணும்? ஆனா அவனுக்கு இல்ல. இப்ப அவனா இருந்தா என்ன பண்ணி, நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? செய்ய வேண்டியவங்களே ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க, நான் எங்கேயா செய்யணும்? இருக்கீங்களா? நீங்க வீட்டுல பேசுறதெல்லாம் சில நேரத்துல இங்க கேட்கும் பாருங்க. செய்ய வேண்டியவங்களே அமைதியா இருக்கும்போது நான் எதுவும் செய்யணும்? அப்படி ஒரு மனுஷன் அன்னைக்கு பேசியிருந்தான்னா இன்னைக்கு சவுல் என்கிற ஒரு மனிதன் பேசப்பட்டிருக்கவே முடியாது. ஐயா, நீ
என்ன நோக்கத்திற்காக தேவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை அறிந்திருப்பாயானால் உனக்கு கௌரவம் கிடைக்கிறதா, பொறுப்பு கிடைக்கிறதா என்பது அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தின் பணியில தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிறதிலே நீ அக்கறை உள்ளவனாயிருப்பாய். அவ்வளவுதான். அது அனனியாவா இருந்தாலும் சரி, இந்த பர்னபாவா இருந்தாலும் சரி, அவங்க கற்றுக் கொடுக்கிற பாடம் அதுதான். அப்போ இந்த பர்னபா ஏற்கனவே 2 பேரும் ஒரே கல்லூரியில படித்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. ஒரே கல்லூரியில என்ன செஞ்சிருக்கலாம், படிச்சிருக்கலாம்ங்கிற ஒரு கருத்து இருக்குது. அப்போ இப்போ கைவிடப்பட்டு நிர்கதியா நிற்கிறத பார்த்த உடனே அவனை சந்திக்கிறதுக்கு வர்றான். இது நம்ம சவுலாச்சே அப்படின்னு சந்திக்க வந்து, என்னப்பா என்ன விஷயம் கேட்டா, சவுல் எல்லாம் சொல்றான். தமஸ்குல இருக்கிற சபைகளை உதைப்பதற்காக, உபத்திரவப்படுத்துவதற்காக நான் போயிட்டு இருந்தேன். சடுதி ஒளி என்னை சந்தித்தது, நான் பார்வையற்றவன் நானே. என்னை ஆண்டவர் அங்க கொண்டு போனாரு. அங்க அனனியா என்கிற ஒரு மனிதன் வந்து எனக்காக ஜெபம் பண்ணான். அதுக்கு பிறகுதான் எனக்கு பார்வை கிடைச்சது. ஞானஸ்நானம் பெற்றேன், பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கிறேன். நான் எல்லா இடத்திலும் போய் பிரசங்கம் பண்ணினேன். அங்கே தமஸ்குவின் ஜெப ஆலயத்துல தான் மாத்திரம் இல்ல, ஆண்டவர் 3 வருஷம் நான் அரபி பாலைவனத்துல வச்சு இதெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே பர்னபாவுக்கு புரிஞ்சிருச்சு, தேவனுடைய கரத்தினால் தொடப்பட்டிருக்கிறான் இந்த மனிதன் என்று. அதான் நான் முதல்ல சொன்னேன், இந்த புரிதல் யாருக்கும் வந்திருக்கலாம், யோவானுக்குள்ள வந்திருக்கலாம். யோவான் கொஞ்சம் பேசியிருந்தா யோவானுக்கு தெரிஞ்சிருக்கும், பேதுரு கொஞ்சம் பேசியிருந்தா பேதுருக்கு தெரிஞ்சிருக்கும். யாருமே பேசலையே. ஆனா பர்னபா செஞ்சான். பொறுப்பு யாரும் கொடுத்ததுனால அல்ல, பரிசுத்த ஆவியானவரால் தூண்டப்பட்டு அந்த வேலையை செய்தான். யாரால் செய்தான்? அங்க வசனம் எப்படி இருக்குது பாருங்க. 26ஆம் வசனத்துல, சவுல் எருசலேமுக்கு வந்தபோது சீடர்களுடன் சேர்ந்து கொள்ள முயற்சித்தான். ஆனால் அவர்களோ இவனை குறித்து பயமடைந்திருந்தபடியால் இவன் உண்மையாகவே ஒரு சீஷன் என்று நம்பவில்லை. ஆனால் பர்னபா அவனை கூட்டிக் கொண்டு அப்போஸ்தலரிடம் வந்தான். அப்ப இவனால எப்படி ஏற்றுக்கொள்ள முடிஞ்சது? அப்போ ஒரு சுயம் உடைக்கப்படுகிற தருணத்துல கூட நிற்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இந்த மனிதனுக்குள்ள வந்திருந்துச்சு. இவன் பண்ணின பிரசங்கம் என்னது? சவுலுக்கு இவன் செஞ்ச ஊழியம் என்னது? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில புறம்பான மனிதன் அழிக்கப்படுகிறான், அவனுடைய உள்ளான மனிதன் புதிதாக்கப்படுகிறான். இது ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் இவன் சோர்ந்து போகாதபடிக்கு இவனுடைய கரங்களை பற்றி கொள்வதற்கு நாம் பக்கத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான அறிவு அவனுக்குள்ள இருந்துச்சு. இந்த பர்னபா அந்த சவுலுக்கு எந்த சுவிசேஷமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உபதேசத்தை குறித்து போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் ஆல்ரெடி அவனுக்கு தெரிஞ்சது. இவன் செஞ்சதெல்லாம் அவன் சாஞ்சி கொண்டதுக்கு தோளை கொடுத்திருக்கலாம், அல்லது கொஞ்சம் கையை பிடிச்சிருந்திருக்கலாம், அல்லது பக்கத்துல உட்கார வச்சு பேசி இருந்திருக்கலாம். வாட் எவர் இட் மே பி, எதுவா இருந்தாலும் இப்பொழுது இந்த மனிதன் குணமடைந்து விட்டான். குறைஞ்சபட்சம் என்னதான் செஞ்சான்? ஒண்ணு சாஞ்சிக்கிறதுக்கு தோள் கொடுத்திருக்கலாம், இல்லது கையை பிடிச்சிட்டு இருந்திருக்கலாம், இல்லது பக்கத்துல உட்கார வச்சு சரிப்பா இப்படி எல்லாம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்கலாம். இந்த வேலையை செய்யறதுக்கு கூட சில நேரத்துல சபையில ஆள் இல்லையே. ஐயா, தேவனுடைய ராஜ்யத்தின் பணியிலே ஈடுபடுகிறவர்கள் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாகிற போது, அவர்கள் நிற்கதியாய் நிற்கிற போது, அவர்களுடைய கரங்களை பற்றிக் கொள்ளக்கூட மனதில்லாமல் இருக்கிறாயே, எந்த விதத்தில் நீ சகோதரன்? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை தான் சொல்றாங்க. எதுக்கு கூட மனசு இல்லை. நம்மளால என்ன பண்ணிடுவோம்? சவுல் அதுக்கு கூட சபைக்குள்ள வந்திருக்கவே முடியாது. ஏன்னா அப்போஸ்தலர்களே கைவிட்டு தாங்க, நான் எப்படி சேர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து கல்லறிஞ்சு தூக்கி எடுத்து போட்டுருக்கோம். பர்னபாவுக்குள்ள ஒரு நல்ல கான்பிடன்ஸ் இருந்துச்சு. தேவனால் இந்த மனிதன் தொடப்பட்டிருக்கிறான், தேவன் இவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இதை அவன் உணர்ந்திருந்தான். ஏனென்றால் அதை அவன் தன் வாழ்க்கையிலே அனுபவித்திருக்க வேண்டும். அதை என்ன செஞ்சிருக்கணும்? தன் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கணும். அவனுடைய அந்த படிப்பு, அவன் லேவியன் அப்படிங்கிற அந்த மமதையோடு இருந்த காரியங்கள், காணிக்கலாம் அதிகமா கொடுத்தனையா அப்படின்லாம் இருந்துக்கும் போது, அவனும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்த போது அவனுக்கு ஆண்டவர் ஒண்ணு கற்றுக் கொடுத்திருந்தார்.
பர்னபாவே, உனக்குள்ள இருக்கிற புறம்பான மனிதன் அழிக்கப்படுகிறான், உனக்குள்ள இருக்கிற உள்ளான மனிதன் புதிதாக்கப்படுகிறான் அப்படிங்கிற அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பர்னபா இப்பொழுது அந்த அனுபவத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனை தன்னுடைய தோள்ல சாய்த்துக் கொள்கிறான். தேவனுடைய சபை எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு இங்கே சவுலும் பர்னபாவும் ஒரு சாட்சி. இரண்டு பேரும் கிறிஸ்துவை பின்பற்றுவதில் உண்மையாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு எல்லா விதத்திலும் கிருபை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நிறைய ஆஸ்தி இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது, பெருமை இருக்கிறது, மூதாதையர்கள் மூலமாய் அவர்களுக்கு கடத்தப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. இது எல்லாம் உடைக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் என்ன செய்யணும்ங்கிறத புரிந்து கொண்டு நடந்த அந்த பர்னபாவை போல, அப்படி நடந்த அந்த சகோதரனை போல இன்றைக்கு திருச்சபைக்குள்ள இருக்கிறவர்கள் நடந்தார்கள். ஆனால் எத்தனை நலமாக இருக்கும். நான் சொல்ற புரியுதா? நான் சொல்ற புரியணும்னு சொன்னாலும் உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தரை பின்பற்றுகிறவர்களா இருக்க வேண்டும். இல்லைனாலும் இது புரியாது, இல்லைனாலும் இது புரியாது. அப்ப நம்புனதுனால கொண்டு எங்க கொண்டு விட்டாச்சு. இந்த வேலையை இந்த மனிதன் செஞ்சதுனால தான் சவுல் எங்கிருந்து எருசலேமிலிருந்து இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும், அங்கிருந்து ஸ்பானியா தேசம் வரைக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அவன் அலைந்து திரிந்தான். அந்த கால்கள் அவன் போயிட்டே இருந்துச்சு. சுவிசேஷத்தை குறித்து அவன் வெட்கப்படவே இல்லை. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதை தன்னுடைய கடமையாக உணர்ந்து செயல்பட்டான். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது மாத்திரமல்ல, அவன் சபைகளை திடப்படுத்துகிறதையும் தன்னுடைய பொறுப்பாக உணர்ந்திருந்தான். நேரடியா போய் பார்த்து அவங்களை என்கரேஜ் பண்ணான் மாத்திரமல்ல, நிருபங்களை எழுதி அவங்களை கரெக்ஷன் பண்ணான். எல்லா விதத்திலும் தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளுக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமாக மாறுவதற்கு அவனுடைய கரங்களையும் பற்றிக் கொள்வதற்கு ஒரு பர்னபா தேவைப்பட்டான். இன்னைக்கு பவுலுடைய நிருபங்களை படிச்சா நமக்கு என்கரேஜ்மெண்டா இருக்கு, உற்சாகப்படுத்துது. ஆனா இந்த உற்சாகப்படுத்துகிற மனிதனையும், இந்த இவ்வளவு காரியங்களையும் செய்த மனிதனையும் கூட உற்சாகப்படுத்துறதுக்கு, தாங்கி பிடிக்கிறதுக்கு ரெண்டு கை தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் சபை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது அது கிறிஸ்து என்கிற தலையோடு அவயவங்களாக இணைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே சிறிய அவயவம் பெரிய அவயவம் என்று இல்லை. இங்கே இது உதவும் இது உதவாது என்று இல்லை. எல்லாம் உதவுவதற்காகத்தான் தேவன் சபையில வைத்திருக்கிறார். உங்களுடைய பொறுப்பை அறிந்திருக்கிறீர்களா? உங்கள் பொறுப்பை உணர்ந்திருக்கிறீர்களா? நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாய் செய்கிறீர்களா? ஐயா, இந்த வருஷத்தினுடைய இறுதி பகுதியில் வந்திருக்கிறோம். இந்த வருஷத்திலே நீங்கள் சக சகோதரன் இப்படி நிற்கதியாய் நிற்கிற போது அவனுடைய கரங்களை பற்றி கொண்ட தருணங்கள் இருந்ததா? அல்லது பேதுருவை போல நீங்கள் நம்பாமல் போய்விட்டீர்களா? ஆவிக்குரிய மேன்மையினாலே, ஆவிக்குரிய அகந்தையினாலே புறமான மனிதன் அழிக்கப்படுகிற சூழலில் சக மனிதனை சேர்த்துக் கொள்வதற்கு தயங்குகிற ஒரு மனிதனாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். தேவன் பட்சமாய் திரும்புங்கள். செயல்பட வேண்டிய பகுதிகளிலே நீங்கள் செயல்படுவதற்கு ஆயத்தமாயிருங்கள். அது சின்னதோ பெருசோ தேவனுடைய ராஜ்யத்தின் பணியிலே நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க முடியும். இதுக்கு என்ன வேணும்? இதுக்கு என்ன கிஃப்ட் வேணும்? அவன் லேவியனா இருக்கணும், கையை பிடிக்கிறதுக்கு என்ன யாரா இருக்கணும்? லேவியரா இருக்கணும் அவசியம் இருக்கா? இல்லை. ஏதாவது படிச்சிருக்கணுமா? ஒன்றும் இல்லை. என்ன இருந்தா போதும், ரட்சிக்கப்பட்டு உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தா அந்த பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு உணர்த்தி இருப்பார். ஆனா அதை செய்யறதுக்கு கூட நமக்கு தெரியல, அதை செய்யறதுக்கு கூட நமக்கு மனசு இல்லை. ஆனா நம்ம சொல்றோம் நம்ம ஆவிக்குரியவர்கள் என்று. எனக்கு புரியவே இல்லை, எனக்கு புரியவே இல்லை. அநேக நேரங்களிலே ஊழியத்தின் பாதையிலே நான் பாதிக்கப்படுகிற இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி அடுத்தவங்க கையில பிடிச்சிட்டு போனா நம்மளை கடிச்சு வச்சிடலாம். ஐயோ சகோதரன் தனியா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது கையை பிடிச்சு ஆறுதல் பிடிக்க போனா கடைசியில் யாரை கடிச்சு வச்சிடலாம்? நமக்கு வர பிரச்சனை எல்லாம் அப்படித்தான் வருது. சரி கொஞ்சம் சாய்த்துக் கொள்வோம், நம்ம கொஞ்சம் தோளை கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தா இழிச்சு வாங்கி கிடைச்சிருக்கிறான்னு நினைச்சிடலாம். ஆனா அதுக்காக நம்ம செயல்படாம இருக்க முடியாது. அதுக்காக நம்ம செயல்படாம இருக்க முடியாது. புறம்பான மனிதன் தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கை, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய வாழ்க்கையிலையும் புறம்பான மனிதன் அழிக்கப்படுவான், உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படுவான். இந்த சூழல்கள்ல
தாங்கி பிடிக்கிற எண்ணமுடைய பரிசுத்தவான்கள் தேவ சபைக்கு தேவை. நான் சொல்றவங்களுக்கு புரியுதா? அப்படி தெரிஞ்சிருந்தா தான் நம்ம பாடுற பாட்டுல அர்த்தம் இருக்குது இல்லையா? நம்ம என்ன பாடணும்? அது சீக்கிரத்தில். ஆமா, சிலர்லாம் பாடும்போது வீட்டில் இருக்கிறவங்கள நினைச்சுக்கிறாங்க இந்த உபத்திரவத்துல இருந்து நான் கொஞ்ச நாள் நான் செஞ்சிடலாம். ஆமா, நீங்க வயசை பார்த்துட்டு முடிவு பண்றீங்கன்னு நினைக்கிறீங்க. அப்படியா? வயசை பார்த்துட்டு முடியெல்லாம் நினைச்சிருக்கிறத பார்த்துட்டு இன்னும் இவ்வளவு நாளைக்கு இருக்க போது கொஞ்ச நாளைக்கு தானே அப்படின்னு சொல்லி இங்க அப்படி சொல்லலை. நாம் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதையும் நாம் மறுரூபமாக்கப்படுவோம் என்பதையும் நாம் காணப்படாத ஒன்றை ஒரு நாளிலே காணப்போகிறோம் என்பதையும் குறித்த ஒரு விசுவாசத்தோடு கூட பாட வேண்டிய பாடல். அல்லேலூயா. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுவே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுவே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு தெரிவிக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் தெரிவிக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இதைத்தான் அங்கே 2 Corinthians 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இன்னும் ஒரு சரியான புரிதலோடு எழுதுகிறான் அந்த சவுல். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய இந்த சரீர வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஐயா,
இந்த புறம்பான மனிதன் நான் அழிக்கப்பட்டு போனாலும் அழிந்து போனாலும் கைவேலை இல்லாத ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தை நான் தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்வேன்? பெற்றுக் கொள்வேன். அப்ப எனக்கு வருகிற நெருக்கங்கள், எனக்கு வருகிற பாடுகள் உடனடியாக என் வாழ்விலே ஆண்டவர் செயலாற்றது போல என்னுடைய வாழ்க்கை காணப்பட்டாலும் எனக்குள்ள இருக்கிற நித்திய நம்பிக்கை என்னை சோர்வுற பண்ணுகிறதே இல்லை. அப்படியே சோர்ந்து போனாலும் இன்னைக்கு எழுந்திரணும். அப்படியே சோர்ந்து போயிருந்தாலும் இன்னைக்கு என்ன செஞ்சிடணும்? எழுந்திரணும். அப்படி சொல்லிட்டு, ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள, அப்படின்னா இந்த உலகத்துல வெளிப்பிரகாரமான மனிதன் இந்த சரீரத்துல நான் தவிக்கிறேன். எதற்காக தவிக்கிறேன்? ஒரு மகிமையடைந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தை நான் தரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கிறோம். ஐயா, நெருக்கங்கள் வந்தாலும் சரி, சமாதானம் உள்ள நாட்கள் வந்தாலும் சரி, என்னுடைய இலக்கு என்னன்னா இந்த மண்ணான சரீரம் அழிக்கப்படவும் தேவனுடைய மகிமையுள்ள சரீரமாக நான் மாற்றப்படவும் வாஞ்சித்துக் கொண்டே இருக்க வேண்டுமா? இதுதான் நம்முடைய தவிப்பாக இருக்க வேண்டுமா? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு புரிந்து கொள்ளுதல் பாருங்கள். அந்த வாட்ச்மேன் நீ சொன்ன காரியம் எவ்வளவு மிக முக்கியமானது. சீக்கிரமாகவோ தாமதமாகவோ ஒரு தேவனின் வேலையால் தன் வேலைக்கு தானே ஒரு தடை என்று கண்டுபிடித்து அந்த தடை விலகுவதற்கு தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே செயலாற்றுகிறார் என்பதை பாடுகளுக்கு மத்தியிலே, உபத்திரவங்களுக்கு மத்தியிலே, நெருக்கங்களுக்கு மத்தியிலே அவன் புரிந்து கொள்கிறான். அப்படி புரிந்து கொள்ளும் போது அவன் சோர்ந்து போகிறதில்லை. அவன் சோர்ந்து போகிறதே இல்லை. தரித்துக் கொண்டவர்கள் ஆனால் நாம் என்ன செய்ய மாட்டோம்? ஆமா, ஒரு நாள்ல கிறிஸ்துவோடு கூட நாம் காணப்படும் போது மகிமையுள்ள சரீரத்தோடு நாம் காணப்படுவோம். ஆனால் நாம் எப்படி இருக்க மாட்டோமா? நிர்வாணிகளாக காணப்பட மாட்டோமா? வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 16:15. இதோ திருடனை போல வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாய் நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஆமா, என்ன சொல்றார்? வெளிப்படுத்தின விசேஷத்துல பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தருடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. திருடனை போல நான் வருகிறேன், நீ நிர்வாணியாய் காணப்படாதபடிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மகிமை அடைந்த சரீரத்தை பெற வேண்டும் என்கிற தரிசனம் இல்லாமல், பார்வை இல்லாமல் இந்த உலகத்திற்காக நீ வாழ்ந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, விழித்துக்கொள், தன் வஸ்திரங்களை காத்துக்கொள். அப்ப சபை எதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்றால், ஆர்ப்பாட்டங்களில் அல்ல, கேளிக்கையில் அல்ல, நான் ஒரு நிச்சயமான ஒரு மறுரூபமாக்கப்படுதலை தரித்துக் கொள்ள போகிறேன் என்கிற விழிப்போடு கூட நாம் காணப்பட வேண்டுமா? அப்போ பர்னபாவா இருக்கட்டும், சவுலா இருக்கட்டும், அவனுடைய பார்வை எல்லாம் எப்படி இருந்துச்சு? மறுரூபமாக்கப்பட வேண்டும். என்ன செய்யணும்? ஒரு மகிமையடைந்த சரீரம். அப்போ இந்த உலகத்துல நம்ம வாழுகிற காலத்துல எல்லாம் நமக்குள்ள இருக்க வேண்டிய இலக்கு என்னன்னா, ஐயா நீங்கள் படிக்கலாம், வேலைக்கு போகலாம், அதுல உங்களுக்கான எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், அது எல்லாம் நிலையற்றது. வேதம் சொல்கிறது, எப்பொழுது வேண்டுமானாலும் வருவதற்கு ஆவலாயிருக்கிற, வாஞ்சையாயிருக்கிற அந்த நேசருக்கு நீ காத்திருக்கும்படி, தவித்திருக்கும்படிக்கு தேவன் எதிர்பார்க்கிறார். சபைக்குள்ள இருந்தோம், நம்ம விழிப்பா இருக்கணுமா, தவிப்பா இருக்கணுமா, வாஞ்சையா இருக்கணுமா, தரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் காணப்படணுமா? அதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. அப்போ என்னுடைய இலக்கு 2026 என்னவா இருக்கணும்? 2026 கர்த்தர் நமக்கு ஆயுசு காலங்களை தருகிற காலங்களவும், கர்த்தருடைய வருகை தாமதிக்கிற காலங்களவும், இதோ திருடன் விருதமாய் வரப்போகிற அந்த மணவாளனாகிய கிறிஸ்துவை சந்திப்பதற்கு எல்லா விதத்திலும் ஆயத்தமாக்கப்பட்ட புறம்பான மனிதன் அழிக்கப்பட்டு உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு தேவனுடைய மகிமை தரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற தவிப்போடையே வாழும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருந்தா அப்படிப்பட்டவர்களை நம்மால் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அப்படிப்பட்டவர்களுடைய சோர்வுகளிலே நாம் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும், பர்னபாவை போல. ஏனென்றால் இந்த சூழலின் வழியாகத்தான் நானும் போய் கொண்டிருக்கிறேன், இந்த சூழலின் வழியாகத்தான் கர்த்தர் என்னை நடத்துகிறார். ஆகவே என்னால் எதை புரிந்து கொள்ள முடிகிறது?
பர்னபாவால ஏன் புரிந்து கொள்ள முடிஞ்சது? அவனுக்கும் அதே ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்குது. அவனுடைய பிரமாண மனிதன் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறான். அவனுக்கும் சாய்ந்து கொள்வதற்கு ஒரு தோள் தேவை. எருசலேமில் அத்தனை பேர் இருந்தாலும் பவுல் என்கிற மனிதனோடு தான் அவனுடைய மிஷனரி பயணம் தொடங்க வேண்டியது இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, தேவனுடைய ஆவியினால் நிரப்பி நடத்தப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்களானால் சக மனிதர்களுக்கு இருக்கிற வரங்களின் அடிப்படையில் அல்ல, அவர்களுடைய தேவையிலே தாங்குவதற்கு உங்களுக்கு தேவன் கிருபை செய்வாராக. அவர்களுடைய தேவையிலே நீங்கள் உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிற போது யாருக்கு தெரியும், ஒருவேளை நீங்கள் இருவரும் இணைந்துதான் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கும், கொண்டு போக வேண்டியிருக்கும். அப்போ இந்த புரிதலோடு நாம் தொடர்ந்து நம்முடைய விசுவாச வாழ்க்கையில முன்னேறி செல்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை செய்வாராக. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழி நடத்துவாராக. எழுப்பி நிற்போம், ஜெபிப்போம்.